நான் உங்க தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போனா முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேலை செய்யறதுனால கொஞ்சம் அலுப்பு சலுப்பா தான் இருக்கு வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போவோம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அது வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது சில சமயம் பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நசுங்கி போயிருக்கும், பச்சை மிளகா நம்ம கீழே போட்டிருப்போம். அதை தேடுறதுக்குள்ள போதும் அப்படியே வீட்ல இருந்து நம்ம போலினாலும் வீட்டுல இருக்கிற ஜென்ஸ், அதாவது ஹஸ்பண்டையோ பையனையோ அனுப்பினாலும் அவங்க வாங்கிட்டு வரது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து திரும்பி அதை பிரிச்சு அதை வாஷ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்குள்ள அதுக்கு அடுத்த வேலை இருக்கும். அப்படியே க்ரோசரி ஐட்டம் போகும்போது வாங்கும்போது பாத்தீங்கன்னா அது இதோட கலந்து அதை தேடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். இப்ப நான் வாங்கியிருக்க இந்த பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வாட்டர் ப்ரூஃப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு வந்து காய்கறி வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருந்து நம்ம சின்ன சின்ன பைகளை தனியா எடுத்துட்டு போகணும், தக்காளிக்கு தனியா எடுத்துட்டு போகணும், பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்து தனித்தனியா பை எடுத்துட்டு போகணும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போது 1008 டென்ஷனோட கிளம்பவும் இந்த பையெல்லாம் வீட்லயே விட்டுட்டு போயிருப்போம், மறந்தும் போயிருப்போம். அங்க போனோம்னா எல்லாத்தையும் பழையபடி எல்லாத்தையுமே கலந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல எடுத்து அதை பிரிச்சு அதை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். இப்ப நான் வாங்கியிருக்க இந்த பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தனித்தனியா கம்பார்ட்மெண்டா இருக்கு, டிவைடரா சின்ன சின்ன பேக் அதுக்குள்ளே இருக்கு. அது வந்து வாட்டர் ப்ரூஃப், அது மாதிரி ஜூட், அது வாஷபிளும் நீங்க பண்ணிக்கலாம். ரொம்பவே வசதியா இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமா நான் வந்து மெயினா வாங்கினது இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு பை மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த ஸ்பெஷல் அப்படிங்கறத காட்டுறேன். நான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல நிறைய டிசைன்ஸும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இல்ல கெட்டில், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது சொல்றேன். இது வந்து ஜூட் பேக், அது மாதிரி வாஷபிள் பண்ணிக்கலாம், வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. நிறைய பாத்தீங்கன்னா உள்ளார இந்த மாதிரி டிவைடர் கம்பார்ட்மெண்ட் நிறைய இந்த மாதிரி சின்னதா இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறோம், ஃப்ரூட்ஸ் வாங்கினா தனித்தனியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு நல்ல ஒரு மோர் ஸ்பேசஸா இருக்குது. இதெல்லாம் காட்டுறேன் நான், இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு பாருங்க. இதுலயும் தனியா நீங்க வச்சுக்கலாம், இதுலயும் வச்சுக்கலாம், தனித்தனியா டிவைடர் பண்ணிக்கலாம். நம்ம அது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சா ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் க்ரோசரி ஐட்டம்ஸ், ப்ரொஃபஷன் ஜாமா அப்படின்னு எல்லாமே வைக்கிற அளவுக்கு நல்ல பெருசா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த ஹேண்டும் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷார்ட் ஹேண்டும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி லெங்தான ஹேண்ட் இருக்கு. லெங்தான ஹேண்ட் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இது தூக்குறது கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். முந்தையெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக்குள்ளே நிறைய போட்டு வைப்போம். இல்லை சின்ன சின்ன கவர் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும் திருப்பி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையெல்லாம் நீங்கள் மறந்து போனால் கூட அங்கேயே போயிட்டு நம்ம இதுமாரி பையில் எல்லாத்தையுமே தனித்தனியாக வாங்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாங்கிக்கிறேன். அதாவது ஆன்லைனில் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகும்போது சின்ன சின்ன பையெல்லாம் தூக்கிட்டு போவோம், திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை தனித்தனியாக பிரித்து அதுவும் பச்சை மிளகா அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும், தக்கெல்லாம் நசுங்கியே போயிடும். இது மாதிரி டிவைடர் மாரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் மாரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர வசதியாக இருக்குது. அதுக்கு தான் இந்த பேக்கை வாங்கினேன். முக்கியமாக வருஷனும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு முக்கியமாக வேலை கொஞ்சம் சுலபமாக முடியும்னு சொல்லிட்டு வேண்டாம். இந்த பெருசாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறியோ ப்ரொஃபிஷன் க்ரோசரி ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேபேஜ் வாங்கி வச்சுருக்காங்க, இதில் வந்து தக்காளி இருக்குது, தக்காளி கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது வெங்காயம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி உடச்சி பார்த்தோம்னா உடையணும், அதுதான் வந்து நல்ல வெண்டைக்காய். நல்லா பாருங்க க்ரீனிஷாக இருக்குது. வெண்டைக்காய் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் வாங்கினா அடுத்த நாளே சமைச்சிடுங்க, அப்படி டிப்ஸு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வெப்பங்கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி அப்பப்போ 5-5 கிலோ வாங்கிக்கிறேன். ஏன்னா சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுல நிறைய அரிசி சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இது வந்து புழுங்கல் அரிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே கேழ்வரகு அந்த மாதிரி உள்ள ஜாமான்லாம் வந்து அதுக்குள்ளே அடியில் இருக்குது. இதை மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணோம் அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். எல்லாத்தோட எனக்கு வந்து இந்த கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கிட்டக்க காட்டுறேன். இதுமாரி கேரட்டு இந்தமாரி வெஜிடபிள்ஸ் கெட்டெல்லாம் போடும்போது அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கம்பெனியை வந்து பார்த்துக்கோங்க, நிறைய கம்பெனி இருக்குது. இது கொஞ்சம் ரிவ்யூ படித்து பார்த்தேன்.
எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு, அதனால சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, புதுசாக பார்க்குறவங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்லலாம். வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தலை கீழே ட்ரையாங்கிள் மாரி ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன், இல்லை பாருங்கள். இப்போ மேலேந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, ஏன்னா கீழேந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேருந்து காட்டுறேன் நான். இதில் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நம்ம க்ரோசரி ஐட்டமும் அழகாக சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக எனக்கு இது பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிள் பண்ணிக்கலாம், வாட்டர் ப்ரூஃப். அதனால் ரெய்னி சீசனில் எடுத்துகிட்டு போனாலும் மேலே மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த பேக் இப்படி இருக்குன்னு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. கிரீன் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ப்ளூலாம் நிறைய இருக்கு. எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக நல்லா இருந்தது. இந்த கலர் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்கை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கலாம், தேவையானுங்க பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.